விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். கரூர்ல போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 250 நாட்களுக்கு மேல இருக்கும். அந்த மக்களை போய் சந்திக்காம, பனையூர்ல போயிட்டு பகுமானமாக பதுங்கி இருந்துவிட்டு, அப்புறம் அனுதாப அலையில வெறும் பொய்யை மட்டுமே பரப்பி வெற்றி பெற்ற பிறகு, நான் கரூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய டிராமாக்கள்லாம் நடத்தி கரூர்ல போயிட்டு தவேகா தலைவர் விஜய பேசினாரு. அங்க பேசும்பொழுது நாங்க லஞ்சம் ஊழல் பண்றவங்களை நாங்க விட மாட்டோம், துரத்தி துரத்தி வேட்டையாடுவோம் அப்படின்ற ரீதியில வேட்டைக்காரன் பாட்டை போட்டு ஓடு 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 ஓடுன்னு எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஒருத்தர் இவர் வீட்டு மேல ரைடு விட்ட உடனே இவர் போய் சிங்கப்பூரை போய் படுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு மாஸ் ஸ்பீச் என்ற பேர்ல கன்றாவியான ஒரு பேச்சை பேசி அது ஒரு ட்ரோல் ஆகி இன்றைக்கு எல்லாரும் இணையதளத்துல போட்டு கலாய்க்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு விஜய் அவர்கள். இன்றைக்கு ஏவா வேலு சிங்கப்பூர்ல இருந்து இன்னைக்கு சென்னை வந்தாரு. வந்த உடனே ஏர்போர்ட்லயே பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இது திமுக காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு நடவடிக்கையா பார்க்கலாம். கன்றாவியான ஒண்ணுங்க தான். ஆனா இது போன்ற செயல்கள்லாம் அவங்க எதிர்த்து அடிக்கிறது நாம மறுக்க முடியாது. அப்ப ஏவா வேலு சென்னை இறங்கின உடனே சென்னை ஏர்போர்ட்லயே என்ன பண்றாருன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி, நான் ஒன்னும் ஓடி ஒளியல, ஏன்னா நான் 15ஆம் தேதியே விசாவுக்கு அப்ளை பண்ணிட்டேன், 17ஆம் தேதியே எனக்கு விசா வந்துருச்சு, எனக்கு 25ஆம் தேதி நீங்க ரைடு விடுறீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, ஏற்கனவே நான் பல முறை அந்த ஹாஸ்பிட்டல் சிகிச்சை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆதாரத்தையும், இவர் விசா அப்ளை பண்ணாரு இல்லைங்களா 15ஆம் தேதி, அதற்கான ஆதாரத்தையும், விசா இவருக்கு வந்ததில்ல அதற்கான ஆதாரத்தையும் இவர் அப்படி வெளிப்படையா காட்டுறாரு. 25ஆம் தேதி தான் இவர் வீட்டுல ரைடு நடக்குது. அன்னைக்கு ஈவினிங்கே இவருக்கு அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட இவரே கேட்கிறாரு, எங்க விசாரணை முடிஞ்சிருச்சா இல்ல, ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் தான் எனக்கு ஃபிளைட்டு, நான் போலாமா இல்ல எல்லாம் தள்ளி வைக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க விசாரணை இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் சொன்னதாகவும், அதன் பேர்ல 25ஆம் தேதி இவர் புக் பண்ண அந்த ஃபிளைட் டிக்கெட்டை 27ஆம் தேதிக்கு மாத்துறாரு ஏவா வேலு. அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் அவர் காட்டுறாரு. எவிடன்ஸா அவர் காட்டும் பொழுது அது இல்லைன்னு நம்மளால மறுக்க முடியாதுல்ல. அப்போ அவர் ஏற்கனவே ஆல்ரெடி அவர் அந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி இருக்கிறார். இவனுக்கு என்னமோ ரைடு விட்டதாலதான் அவர் என்னமோ பயந்து ஓடிக்கிட்ட மாதிரியும், இவனுக்கு ஓடு ஓடு ஓடுன்னு ஓடினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரூர்ல ஓடினார்ல பிலிம், அந்த பிலிம் எல்லாம் இன்னைக்கு ஏவா வேலு போட்டு சுக்குநூறா உடைச்சிருக்கிறாரு. அதற்காக ஏவா வேலு ஒன்னும் யோக்கியமானவன் அப்படிலாம் சொல்லல. சாதாரணமாக ஒரு பம்பு செட்டுக்குள்ள வேலையை ஆரம்பிச்சவரு இன்றைக்கு ஒரு அமைச்சராக வளர்ந்திருக்காருன்னா அது வளர்ச்சியினுடைய உச்சம் தான். அவர் இதற்காக பம்பு செட்டுல அவர் என்ன வேலை பார்த்தார், அப்புறம் கண்டக்டராக என்ன வேலை பார்த்தார், அப்புறம் எத்தனை பேருக்கு என்ன வேலை பார்த்தார், இப்ப எந்த இடத்துல நிக்கிறாருன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அவர் கைது செய்யப்பட வேண்டிய நபர் தான், விசாரிக்கப்பட வேண்டிய நபர் தான். அவர் பல லட்சக்கணக்கான கோடியில ஊழல் பண்ணிருக்கிறாரு என்பது உண்மைதான். ஆனா இந்த டிவிகே அரசு இங்க பாருங்க, எங்களை பார்த்துதான் பயந்து ஓடிட்டாரு, எங்களை பார்த்தோன்னே பயந்து ஓடிட்டாரு பாருங்க, நாங்க தீவிரமான நடவடிக்கை எடுத்துட்டோம், ₹1 கூட லஞ்சம் ஊழல் இல்லாத அளவிற்கு நாங்கள் மாத்தி வச்சிருக்கோம், எங்களை பார்த்தாலே ஊழல்வாதிகள் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க அப்படின்னு இவனுக்கு பில்டப் கொடுக்குறானுங்கல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்து கிடையாது. இவங்க பில்டப் கொடுக்குற அளவுக்கெல்லாம் ஒருத்து கிடையாது. அப்போ ஏவா வேலு மீது உண்மையாலுமே லஞ்சம் ஊழல் செய்பவர்கள் மீது உண்மையாகவே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த தாவேக அரசு நினைச்சதுனாக்க, டாஸ்மாக் வழக்கு இருக்குல்ல, ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஸ் இவர்களுடைய வழக்கு ஒண்ணு இருக்குல்ல, அதை புடிங்க. அதை புடிச்சு விசாரிச்சீங்கன்னா, நீங்க ஏன் போய் அப்படியே இப்படி கையை இப்படி தலையை சுத்திக்கிட்டு போய் மூக்க தொடுறீங்க? அந்த டாஸ்மாக் வழக்க முறையாக விசாரிச்சாலே நேரடியா உதயநிதியா போய் தூக்கலாமே. ஏன் அதை செய்ய வேண்டியது தானே? அதை விட்டுட்டு எதுக்கு ஏவா வேலு, துரைமுருகன் இது போன்ற ஆட்கள் எல்லாம் போயிட்டு நிக்கிறீங்க? அந்த டாஸ்மாக் வழக்கு விவகாரத்தை விசாரிச்சாலே, முறையா விசாரிச்சாலே உதயநிதி தூக்கி உள்ள வச்சு குமுறலாம். அதை விட்டுட்டு ஏவா வேலு கிட்ட போயிட்டு ஒரு ப்ரிப்பரேஷனே கிடையாது. இதை வச்சு ஒரு 4 நாள் உருட்டான் ஒரு புரோக்கர் பையன். நீங்க பாருங்க, உளவுத்துறையிலிருந்து அவர்களுக்கு தகவல் கசிந்து விட்டது, அதனால்தான் முன்கூட்டியே அவர் போய்விட்டார், எதற்காக அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கவில்லை, காவல்துறை சொதப்பி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளா ஒருத்தன் உருட்டி இருந்தான் ஒரு பைத்தியக்கார புரோக்கர் பையன். இன்னைக்கு ஏவா வேலு ஏர்போர்ட்ல அவர் உண்மை தகவலை உடைச்ச உடனே ஆதாரத்தை எடுத்து காட்டினோடனே, அப்ப இவ்வளவு நாள் இந்த புரோக்கர் பையன் உருட்டுலாம் பொய்ன்னு தெரியுதா? நான் எந்த புரோக்கரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுதா? என்னமோ இவனை சுத்தி தான் இந்த தமிழ்நாடு அரசியல இயங்குற மாதிரியும், இந்த தமிழ்நாடு அரசியல் இருக்க மொத்த அரசியல்வாதியும் என்னமோ இவன் சொல் பேச்சுதான் நடக்கிற மாதிரி இவன் என்னமோ பெரிய புளுத்தி மாதிரி பேசிட்டு இருந்தான். ஏவா வேலுவை தப்ப வச்சுட்டாங்க, உளவுத்துறையில இருந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆனா அந்த மனுஷன் என்னடானாக்க, இதே லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட கேட்டுட்டு தான் ஃபிளைட் டிக்கெட்டை 25ஆம் தேதி 27ஆம் தேதிக்கு மாத்திக்கிறாரு. இதுல இருந்தே தெரியல அவன் ஒரு சும்மா வாய்க்கு வந்த ஓலா கதைகளை அடிச்சு விடக்கூடியவன் சொல்லிட்டு. அப்போ இந்த டிவிக்கே ஆட்களும் இவனை போன்ற புரோக்கர் பயல்களும் ஒண்ணு கூடிக்கிட்டு ஒரு இல்லாத விஷயத்தை கட்டமைச்சு நாங்க பெரிய ஆளுன்னு இவனை காட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் சுக்குநூறா உடச்சு போட்டாங்க. அப்போ உண்மையாகவே திமுகவுல அந்த ஊழல் பண்ணவர்களை நீங்க தூக்கணும்னா உதயநிதியை தான் தூக்கணும். நீங்க
ஏன்னா எந்த அமைச்சர் ஊழல் பண்ணாலும் அதனுடைய பிரதிபலன் யாருக்கு கடைசியா போய் சேரும்? சபரீசன் உங்களால கை வைக்க முடியுமா? ஆதவ அர்ஜுனாவை தாண்டி இந்த டிவிகே அரசால் சபரீசன் மீது கை வைக்க முடியுமா? உதயநிதியின் மீது கை வைக்க முடியுமா? எதுக்கு நீ ஏவா வேலை போய் நோண்டிக்கிட்டு இருக்க? மெயின் கையே தூக்குறதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு, டாஸ்மாக் வழக்கு. அப்போ மெயின் கையை போய் புடிங்கடான்னா இங்க அவங்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய இரண்டாம் கட்ட தளபதிகள்கிட்ட போய் இவனுக்கு நோண்டிட்டு இருக்கானுங்க. சரி, நோன்றதான் நோன்றிய முறையா ஆதாரத்தோடு போய் கப்புன்னு பிடிப்பாங்கன்னு பார்த்தா இவங்க எவ்வளவு பெரிய மலுமட்டைங்க பாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் எலெக்ஷன் டைம்லயே சொன்னேன், திமுகவுக்கு வெப்பன் சப்ளை பண்றது சென்னைக்கு மட்டும் சேகர் பாபு, இந்த வட தமிழகத்துக்கு வெப்பன் சப்ளை பண்றது ஏவா வேலு, தென் தமிழகத்துக்கு KN நேரு. இவங்க வீட்டுல ரைடு விடுங்கயான்னு சொல்லிட்டு நாம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். அந்த பாஜக அரசு கண்டுகல, திமுக இவங்க கவர்மெண்ட் கண்டுவே இல்லை அவங்க. சரி, இவனுக்கு ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே ரைடு போனாலும் பரவாயில்ல. இவனுக்கு ஆட்சிக்கு வந்து சாவகாசமா 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரைடுக்கு போறாங்க. நான் சொன்னேன் இவனுக்கு ரைடு நடத்தும் போது அன்னைக்கே நான் காலையில வீடியோ போட்டேன். அவன் வீட்டுல ஒண்ணும் இல்ல, எலெக்ஷன்ல அவனுக்கு தோத்த அடுத்த நாளே ஏவா வேலு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாரு, ஹவாலா முறையில அனுப்ப வேண்டிய பணம் எல்லாத்தையும் அனுப்பிட்டாரு, டாக்குமெண்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவருடைய கீப்பு வீட்டுல தான் டாக்குமெண்ட் இருக்கு, அவருடைய கீப்பு யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், டாக்குமெண்ட்ல அங்க போய் பதிக்க வச்சிட்டாரு. அங்கெல்லாம் எல்லையே தூக்கிட்டு போயிட்டாங்களா, அங்க ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னோம். அதே மாதிரியே லஞ்ச ஒழிப்புத்துறை போய் ஆராய்ச்சி பார்த்துட்டு ஒத்த ரூபா இல்ல, ஒரே ஒரு டாக்குமெண்ட் இல்ல, பிம்பிளிக்கு பிளாக்கின்னு வெறும் பையன் அப்படி தூக்கி காட்டிட்டு வந்துட்டானுங்க. எப்படி வச்சிருப்பான் சொல்லு? நீங்க ஆட்சி மாறணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 1 மாசம் வரைக்கும் அப்படியே பணத்தை எல்லாத்தையும் தன்னு கூட பதுக்கி வச்சிருப்பானா? அப்போ இது சும்மா பம்மாத்து காட்டுறது. பாருங்க, ஊழலுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுக்கிறேன் பாருங்க, ஊழல்வாதிகளை நான் விட மாட்டேன் பாருங்க, பம்மாத்து காட்டுறதுக்காக சும்மா இந்த ரைடு. ஆனா உள்ள ஒண்ணுமே இல்ல, ஒத்த ரூபாய பிடிக்கல. அந்த மனுஷனும் அவரு ஹாயா உங்களுக்கு டாட்டா காட்டிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் அவரு சிங்கப்பூர் போனாரு. ஆனா இங்க வந்து எங்களை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடிட்டாருன்னு இவரு ஒரு டிராமா. இங்க எப்பா என்ன மாதிரி ஓடுறீங்கடா. சினிமாவில் நடிச்ச நடிப்பை விட அரசியல்ல வந்துதான் விஜய் அவர்கள் சூப்பரா நடிச்சிட்டு இருக்காரு. உண்மையை சொல்லணும்னா இப்ப நடிக்கக்கூடிய நடிப்புக்கு தான் இவருக்கு ஆஸ்கார் கொடுக்கணும். அப்போ இந்த திமுகவும் டிவிகேவும் கைகோர்த்து கொண்டு ஊழல்வாதிகளை தப்ப வைத்துக்கிட்டு இருக்கானுங்க. டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. அப்ப உண்மையாலுமே திமுக ஊழல் அமைச்சர்கள் நீங்க சிறைக்கு அனுப்பணும். உங்களுடைய அண்ணன், தங்கச்சி, தம்பி, உங்களுடைய தாய் மாமன் பொண்ணு, அப்புறம் அத்தை பொண்ணு, அக்கா பொண்ணு, இவங்கெல்லாம் கரூர்ல 41 பேர் செத்தாங்கல்ல, அதுக்கு காரணம் திமுக தான் சொல்றல்ல. நீ உண்மையானமே தைரியமான ஆளா இருந்தா டாஸ்மாக் வழக்கை எடுத்து விசாரிச்சு உன்னுடைய எதிரிய, உங்களுடைய தீய சக்திய, உங்களுடைய மாமா மச்சான், அக்கா தங்கச்சி, அத்தை, சித்தப்பா, பெரியப்பாவை கொன்னவன அந்த வழக்கை கையில எடுத்து வச்சு அரெஸ்ட் பண்ணி பார்ப்போம். முடியுமா உன்னால? பண்ணிப்பாரு. ஆதவ அர்ஜுனாவை தாண்டி இதை விஜயால பண்ணிட முடியுமா? பண்ணு பார்ப்போம். அவ்வளவுதான். ஆதவ அர்ஜுனா நினைச்சாருன்னா உங்க ஆட்சியே கவுத்துருவாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாட்டரி பணத்துலதான் உங்க ஆட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஆதவ அர்ஜுனா போட்ட பிச்சையால இன்றைக்கு விஜய் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. அது முதல்ல புரிஞ்சுங்க நீங்க. அப்ப ஆதவ அர்ஜுனாவுக்கும் சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது கணவன் மனைவி தொடர்பை போல அவ்வளவு அப்படியே ரத்தமும் சதையுமாக பிணைந்தவர்கள் அவர்கள். எதுக்காக அவங்க எல்லாம் டைப்ல இருக்கானுங்க? இவன் ஆட்சிக்கு வந்தா அவன் ஊழல் இவனுக்கு தெரியக்கூடாது, இவன் ஆட்சிக்கு வந்தா இவன் ஊழல் அவனுக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதான். அப்போ இந்த அளவிற்கு நெருக்கமாக இருக்கிறாங்க. இவ்வளவு ஆதாரம் இருக்கிறது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த பக்கம் ஏவா வேலு எல்லாத்தையும் பதுக்கி மூட்டை கட்டி எப்பயும் அனுப்பிட்டாரு. இப்ப போய் ஏவா வேலு நிக்கிறாயா? அப்ப எவ்வளவு பெரிய மலுமட்டைங்க இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்கு இப்ப உங்களுக்கு புரியுதா? இதுக்கு முட்டு கொடுக்க ஒரு புரோக்கர் பைய வேற லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேரை சொல்லி அடிக்கடி சொல்லுவான். நீங்க பாருங்க, இந்த உளவுத்துறை இந்த ரகசியமாக தகவல்களை கசிய விட்டு விட்டது, திமுக நிர்வாகிகள் இந்த ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு யாரெல்லாம் ஆகாதவனோ அத்தனை பேர் பேரையும் கோத்து விட்டுட்டு போயிடுவாங்க. இதையும் ஒரு முட்டாள் கூட நம்பிட்டு அவன் வீடியோவுக்கு வேற ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா ஏவா வேலு மொத்த ஆதாரத்தையும் கொண்டு வந்து காட்டி நீங்க கிழிச்சிட்டாரு, மொத்த இவனுக்கு டிராமாவையும் தூக்கி போட்டு சுக்குநூறா உடைச்சிட்டாரு. எனவே நாங்கள் இந்த டிவிகே அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, திமுகவினர் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கானுங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு பன்னாட்டு நிறுவனத்தையும் இங்க கொண்டு வந்து தொழில் தொடங்குவதற்கு இவனுங்க தொழில் தொடங்க வைக்கல. 5 வருஷத்துல தொழில் தொடங்க வைக்கலைங்க. கேட்டா எம்ஓயு போட்ட மட்டும் தப்பிச்சிட்டு இருக்கான். எந்த ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியும் இந்த திமுக ஆட்சி புதிதாக கட்டவில்லை. எத்தனை கலை அறிவு கல்லூரியில கட்டினாங்க? அப்ப இந்த 6 லட்சம் கோடி கடனை வாங்கி என்ன புடுங்கினாங்க? அப்ப அரசினுடைய வருவாயெல்லாம் எங்க போச்சு? இதை முதல்ல விசாரிங்க. இதுதான் நாங்க டிவிகேவுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. உண்மையாகவே திமுகவை நீங்க ஒழிக்கணும்னு நினைச்சா, திமுக தீய சக்தி நினைச்சாக்க, அந்த 41 உயிரை கொண்டது இவங்க தான் நீங்க நினைச்சாக்க, உண்மையான நடவடிக்கை இவர்கள் மீது எடுக்கணும்னு நினைச்சா
இதை விசாரிங்க. 6 லட்சம் கோடி கடன் வாங்கி நீ என்ன புடுங்கன்னு கேளுங்க அவங்களை. எந்த ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வரல, ஹாஸ்பிட்டல கட்டல, கலை அறிவியல் கல்லூரி, இன்ஜினியர் கல்லூரியில கொண்டு வரல, அப்படி என்னதாயா பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டு இப்ப புடிங்க பாப்போம். பிடிஆர் பழனிவேல் தயாரா சொன்னார்ல, 30,000 கோடி ஓடி போய் பதுக்கி வச்சானுங்க, அதன் மீது நடவடிக்கை எடுக்க பார்ப்போம். திமுக மாப்பிள்ளை சபரிசன் தான் பதுக்கினாருன்னு சொன்னாங்க, அது மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். அதன் மீது விசாரணையை நடத்த சொல்லுங்க பார்ப்போம். நான் தான் சொன்னேன்ல, டிவிகேவும் டிஎம்கேவும் ஒண்ணு. ஏன்னா விஜய் ஜெயிச்ச உடனே எங்க போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு? தன்னை யாரு வந்து தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய தொப்புள் கொடி உறவுகளை, தன்னுடைய அக்கா தங்கச்சி குழந்தைகளை கொண்டான்னு சொன்னாரோ, திமுக தான் கொண்டச்சுன்னு சொன்னாரோ, அந்த தலைவர் தான் போய் இவர் போய் ஆசீர்வாதம் வாங்கினார். அப்போ என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்களோ என்றைக்காவது கருணாநிதி குடும்பத்திடமோ மு.க. ஸ்டாலினிடமோ என்றைக்காவது போய் நின்று இருக்காங்களா? எதுக்கு விஜய் போறாரு? பழக்க தோஷம். எதுக்கு எடுத்தாலும் அங்க போய் உறவு கொண்டாடிக்கிட்டு இருந்தார்ல, பழக்க தோஷம். டிவிகே டிஎம்கே ஒண்ணுதானே. நேரா போற 41 பேர் அவங்க தான் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வீட்டுல டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வராரு. எப்பேற்பட்ட நாடகம்டா இது. அவங்களும் இவர்தான் நம்மள தீய சக்தின்னு சொன்னாரு, நம்மள ஆட்சியிலே உட்கார விடாம பண்ணிட்டாங்களே, நம்ம பிள்ளைகளுடைய முதல்வர் கனவு பறிச்சுட்டாரு அப்படின்னு அவனும் கொஞ்சம் கூட கூச்சராச்சம் இல்லாம அவனும் வர வச்சு இவனும் டீ காஃபி கொடுத்து சால்வை போட்டு வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்கானுங்க. அப்போ அதிமுக மட்டும்தான் திமுகவுடன் எந்த உடனான ஒட்டு உறவிலும் இருந்தது கிடையாது. ஏன் அதிமுக எல்லாம் ஒரு ஆளே இல்ல, களத்திலே இல்லன்னு சொன்னவன கூட தன்னை இப்ப அப்பாயின்மெண்ட் கேட்டார். சிடிஆர் நிறுவனம் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டா அவர் கொடுக்க மறுத்துட்டாரு. இப்ப தெரியுதுங்களா, அதிமுக தான் உண்மையான சூடு சோழனை மானவரோசம் உள்ளவன். நீ என்னடா என்ன பார்க்க வருது, நீ எதுக்குடா என்ன பார்க்க வர, என்ன களத்திலே இல்லன்னு சொல்லிட்டு என்ன நீ பார்க்க வரையான்னு சொல்லிட்டு விரட்டி விட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா மு.க. ஸ்டாலின் அப்படியா? ஏன்னா உங்க உறவு எப்படி, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படி. ஏன்னா நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். அதிமுகவை அழிப்பதற்கு திட்டம் போட்டு உங்களை புதுசா உருவாக்கி உள்ள கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். தமிழ்நாடு மக்கள் விரைவில் புரிந்து கொள்வாங்க இவனுக்கு போடுற நாடகத்தை. உண்மையாலவே விஜய் ஊழலுக்கு எதிரானவன் என்றால் இந்த திமுகவுடைய அமைச்சர்கள் மீது அத்தனை பேர் மீது இருக்கக்கூடிய ஊழலை ஒழுங்கா விசாரிக்க சொல்லுங்க பார்ப்போம். சபரிசனை தொட சொல்லுங்க பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலினை தொட சொல்லுங்க பார்ப்போம். அவர் தொட்டுட்டாருன்னா நாங்க ஒத்துக்கிறோம், உண்மையாகவே விஜய் வந்து ஊழலை ஒழிக்க வந்தவர் தான். இவர் வந்து ஒரு மேய்ப்பர் தான், இவர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரானவர் தான், இவர் தேவதூதன் தான், அப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம். சரிங்களா? அது வரைக்கும் நீங்க பன்றியோட சேர்ந்த கன்று தான். திமுக செய்த அத்தனை பாவ கணக்குகளையும் இன்றைக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவனுங்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்காததால அந்த பாவ மூட்டைகளும் உங்ககிட்ட தான் இருக்கிறது. எனவே தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்வார்கள், இந்த டிவிகேவும் டிஎம்கேவும் ஒண்ணுதான். இவனுங்க வேறு வேறு கிடையாது. இவருடைய சதி விரைவில் அம்பலப்படும். நீ 41 பேரை கொல்ற மாதிரி கொள்ளு, நான் உன் மேல பழி போடுறேன், நீ என் மேல பழி போடு, 2 பேரும் மாத்தி மாத்தி பழி போட்டு விளையாண்டுகிட்டு இருப்போம். ஆனா இப்ப வரைக்கும் அந்த 41 பேரை யாரு கொண்டாடுற விசாரணை எங்க இருக்குன்னே தெரியல. அதற்கு காரணம் யாருன்னு, அது முழு காரணம் என்னன்னு எந்த விசாரணையும் இப்ப வரைக்கும் வந்தபாடு இல்ல. அந்த விசாரணை நடக்கதா என்னன்னே தெரியல. எப்படி நடக்கும்? இவனுதான் கூட்டு கலவாணிகளாச்சே. எங்களுக்கு அந்த 41 பேர் கொன்றது யார் என்ற அந்த நீதி விசாரணையுடைய வெளிப்படைத்தன்மை எங்களுக்கு வேண்டும். அதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இந்த திமுக ஊழல்வாதிகளின் மீது உரிய நடவடிக்கை இந்த தாவேக அரசு எடுக்க வேண்டும். இது 2ம் நடக்கல அப்படின்னா டிவிகேவும் டிஎம்கேவும் கூட்டு சேர்த்துக்கிட்டு தான் இவ்வளவு நாசகார விஷயங்களும் செய்திருக்கிறது என்பது இன்றைக்கு உறுதியாகிவிடும். நன்றி.